ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான கம்மன் வாசனையோட வெங்காய குடல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்குள்ள வந்துட்டு ஒரு டிப்ஸ் இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் இது ஆப்ஷனல் தான். நீங்கள் நார்மலாகவே சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் சேர்த்தா ஒரு கூடுதல் சுவையோடு இருக்குங்க. இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணதை எடுத்துகிட்டு அதோடு சேர்த்துக்கலாம். இந்த 2 வெங்காயமும் ஒரு 10 மிளகாய் நீல வாக்கில் கிண்ணது வச்சுக்கோங்க. இந்த குடல் வந்துட்டு நம்ம குழம்புக்காக வேக வைப்போம். வேக வச்சுட்டு ஒரு 7 விசில் வச்சு வேக வச்சுட்டு கொஞ்சமாக அதில் தனியாக எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காய குடல் பண்ணுறதுக்கு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி விட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு இந்த அளவுக்கு நான் குடல் எடுத்துருக்கேன். இதை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. எப்போவுமே குடல் வேக வைக்கும்போது உப்பு போடக்கூடாதுங்க. உப்பு போட்டோம்னா அது விரைச்சிக்கும், வேகாது. வெந்தி இறக்கின பின்னாடி தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம குடல் வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு கூடுதல் சுவையோடு இருக்கும் இந்த வெங்காய குடலுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவு கலந்து விட்ட பின்னாடி கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கலக்கி விட்டுக்கலாங்க. இது செய்கிற ரொம்பவே சுலபங்க. குடல் வேக வச்ச பின்னாடி நம்ம 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தாங்க உப்பு சேர்க்கணும். இதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துருக்கக்கூடாது. இப்போ உப்பு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான வெங்காய குடல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாங்க. நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, வெயில் காலம் வந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு வேனல் கட்டி மாதிரி வரும், வெடிக்கும். அடுத்து வந்துட்டு சின்ன குழந்தைங்க வந்துட்டு கீழெல்லாம் விழுந்து அடிபட்டுக்குவாங்க. அப்போ வீக்கம் வந்துடும். அந்த டைம்லலாம் என்ன செய்வீங்கன்னா, ராமக்கட்டி வந்துட்டு சின்ன கடைகளில் இருந்துட்டு கோயில் கடைக்குள்ளெல்லாம் ராமக்கட்டி கிடைக்குங்க. ராமக்கட்டி வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு தண்ணியில் கையில் வச்சு தேய்ச்சனாலே மாவு மாதிரி வரும். அதை வந்துட்டு அந்த வீக்கம் உள்ள இடத்துலையோ அந்த வேனல் கட்டி மேலேயோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3 மணி நேரத்தில் சுத்தமாக வீக்கம் வலி எல்லாமே குறைஞ்சிருங்க. அந்த வேனல் கட்டிலாம் அமைஞ்சிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.